செஞ்சி மஸ்தானுக்கே இந்த நிலையா? பதட்டத்தில் சீனியர் அமைச்சர்கள். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பதவி பறிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சியார் என்று அழைக்கப்பட்ட செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவிலிருந்து விலகி மதிமுகவிற்கு சென்றவுடன் மஸ்தானின் கிராஃப் கட்சிக்குள்ளும் விழுப்புரம் மாவட்டத்திலும் விறுவிறுவென உயரத் தொடங்கியது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு பொன்முடி மாவட்ட செயலாளராக இருந்தார். பின்னர் மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக கலைஞர் இவரை நியமித்தார். கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்த இவரின் நடவடிக்கைகளில் சமீப காலமாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மரக்காணம் கள்ளச்சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியுடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருப்பது போன்ற புகைப்படம் வெளியானது கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே இவரது மகன் மற்றும் மருமகன் ஆகியோருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது. தொகுதியில் உள்ள அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய இவர் சுக துக்க நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் கலந்து கொள்வார். தான் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அனைத்து கோவில் நிகழ்ச்சிகளிலும் மக்களோடு மக்களாக செல்வார். இவர் திமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்தாலும் 1986 முதல் 2016 வரை செஞ்சி பேரூராட்சி தலைவராக தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் கூட செஞ்சி பேரூராட்சியை கைப்பற்ற முடியவில்லை. அந்த அளவிற்கு செல்வாக்கானவர். தற்போது கூட இவரது மகன் முக்தியார் தான் பேரூராட்சி தலைவராக உள்ளார். 10 வருடங்களுக்கு முன்பு செஞ்சி தொகுதியில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்க முடியாமல் போனதற்கு செஞ்சி மஸ்தானுக்கு செஞ்சியில் இடமில்லை என்றாலும் என் நெஞ்சினில் இடமுண்டு என்று கலைஞர் கருணாநிதி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிற்கு கலைஞருடனும் ஸ்டாலினுடனும் செல்வாக்கு பெற்றவர். சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு பொது நிகழ்ச்சியில் பொன்முடியும் மஸ்தானும் நேரடியாகவே ஒருவரை ஒருவர் ஒருமையில் பேசிக்கொண்டது இருவருக்கும் இடையே உள்ள பூசல் பட்டவர்த்தனமாக தெரிய வந்தது. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் இவரது மகன் மற்றும் மனைவி இருவருமே வேட்புமனு தாக்கல் செய்தது கட்சியினரிடையே கொதிப்பை ஏற்படுத்தியது. பின்னர் மேலிடத்தின் அழுத்தம் காரணமாக வேறு வழியில்லாமல் அவரது மனைவி வாபஸ் பெற்றதாக கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தலைமைக்கு சென்றதால் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்துள்ளதாக கட்சியினர் தெரிவிக்கின்றனர். கட்சியினரிடமும் மக்களிடமும் செல்வாக்கு பெற்றிருந்த அமைச்சர் மஸ்தானுக்கே இந்த நிலைமை என்றால் நமது நிலைமை என்ன? தங்கள் பதவி என்ன ஆகும் என்ற கலக்கத்தில் உள்ளனர் மாவட்ட கழகத்தினர். தற்போது இவருக்கு பதிலாக டாக்டர் ப. சேகர் என்பவரை வடக்கு மாவட்ட செயலாளராக தலைமை நியமித்துள்ளது. இந்நிலையில் கட்சியினர் தற்போது அவர் வகித்து வரும் அமைச்சர் பதவி அது தப்புமா என்று விவாதிக்க தொடங்கிவிட்டனர்.